தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, சூப்பரான ஒரு ப்ளூடூத் போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ப்ளூடூத் போர்டு வந்து நாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி வந்து நாம் இந்த ப்ளூடூத் போர்டில் எப்படி நாம் வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ப்ளூடூத் போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டு வந்து நாம் எதுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து பயன்படுத்த முடியும், அதே மாதிரி இந்த ப்ளூடூத் போர்டுக்கு வந்து நாம் எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ப்ளூடூத் போர்டில் வந்து நம்மளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல 5 வோல்ட்டு கரண்ட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 டொட் வச்சுருக்காங்க. அதாவது லெட்டால் வந்து நம்மளுக்கு ஈயத்தில் வந்து 2 டொட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வோல்ட் கரண்ட் கொடுக்கறதுக்கான அடையாளம். அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக தெளிவாக காட்டுறேன், வீடியோ பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 3 டொட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, அதை வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்டை வந்து இந்த பக்கத்துக்கு திருப்பி வச்சுக்கொள்கிறேன். பாருங்கள், போட்டை வந்து நாம் இந்த மறுபக்கத்தில் திருப்பி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டிசி 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டிசி 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 5 வோல்ட்டு ப்ளஸ் வயர் அதாவது பாசிட்டிவ் வயரை வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கிரவுண்டுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து டிசி கரண்ட்டுன்ற நெகட்டிவ் வயர் அதாவது மைனஸ் வயரை வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. இது ப்ளஸ் வயர் கனெக்ஷன், இது மைனஸ் வயர் கனெக்ஷன். அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கிரவுண்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆடியோ இதிலேருந்து வர நாம் இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து பாட்டை வந்து கனெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த போர்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இதிலேருந்து கனெக்ட் ஆகி இந்த போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபயரில் வந்து ஆடியோ வந்து மிக துல்லியமாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த போர்ட்டில் பாருங்கள், இதில் கிரவுண்டு, இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான 2. இப்போ வந்து நீங்கள் 2 பாக்ஸ் உள்ள ஒரு ஆம்பிளிஃபயர் பயன்படுத்துகிறீங்கன்னா கிரவுண்டில் வந்து இந்த வயரை இன்புட் வயரை வந்து ஆடியோ அவுட்புட் வயரை வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வயர் கனெக்ஷன் கொடுங்க. இதில் வந்து ரைட் வயரை கனெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹோம் தியேட்டராக இருக்கலாம். நாம் வீட்டில் பயன்படுத்துகிற ஹோம் தியேட்டருக்கும் இந்த ப்ளூடூத் போர்டை வந்து நாம் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ஆம்பிளிஃபயர் அதாவது பழைய மாடல் ஆம்பிளிஃபயர்லேயும் வந்து நாம் இந்த போர்ட்டை வந்து நாம் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடலில் வருது ஆம்பிளிஃபயர். அந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ளூடூத் இருக்காது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்லேயும் வந்து நாம் இந்த ப்ளூடூத் போர்டை வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இதிலேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் இதில் வந்து கிரவுண்ட் வயரை கொடுங்க. ஒரு பாக்ஸ் பயன்படுத்த போகிறீங்க, ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் லெஃப்ட்லேயாவது ரைட்லேயாவது ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்து இதில் வந்து கிரவுண்டில் ஒரு வயர் எடுங்க. இல்லைன்னா 2 பாக்ஸுக்குமே உங்களுக்கு ஆடியோ வரணும்னு சொன்னால் கிரவுண்டை நடுவில் அடித்து இதில் வந்து லெஃப்ட் வயரையும் ரைட் வயரையும் இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்து நீங்கள் ஹோம் தியேட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஓல்டு மாடல் ஆம்பிளிஃபயராக இருக்கலாம், இல்லைன்னா நியூ மாடலில் வர ஆம்பிளிஃபயருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கரண்ட் கொடுக்குற நேரம் 5 வோல்ட்டு கரண்ட்டை விட அதாவது 5 வோல்ட்டு கரண்ட்டை விட கூடுதலான கரண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிசி பவர் கொடுத்தீங்கன்னா இந்த போர்டு வந்து உடனே ஷார்ட் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். அதனால் வந்து நீங்கள் 4 வோல்ட்டில் இருந்து டிசி 4 வோல்ட்டில் இருந்து 5 வோல்ட்டு அதாவது 5 வோல்ட் வரை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த ப்ளூடூத் போர்டை வந்து நாம் பயன்படுத்துறது. பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டை வந்து நான் பயன்படுத்தி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆடியோ சவுண்ட் வந்து நல்ல பேஸாக இருக்குது. நீங்கள் இந்த போர்டை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து லெஃப்ட்டு, இது கிரவுண்டு, இது ரைட்டு, இதில் வந்து பேட்டரின்ற அதாவது டிசி பவர்ன்ற ப்ளஸ் வயர், இதில் வந்து மைனஸ் வயர்,
இந்தளவு தான் நண்பர்களே. இந்த போர்டை வந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ப்ளூடூத் போர்டை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து பயன்படுத்த முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.